பெருநாளுடைய தினத்தை பொறுத்தவரை ஈதுல் ஃபித்ருடைய அந்த சதக்கா உங்கள் மீது கடமை. நான் எந்த நாட்டில் நம்ம இருக்கிறோமோ அந்த நாட்டை கால்குலேஷன் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் என்ன 20 ரியால் கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்த 20 ரியாலை உங்கள் தலைக்கு கணக்கிட்டு இந்த 20 ரியாலை எடுத்து கொடுத்துருங்க. எல்லாரும் நீங்கள் இங்கே இருக்கும்போது நீங்கள் இங்கே கொடுங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு சேர்த்து கொடுத்தா காரணமாக உங்களுக்கு நீங்கள் செலவு செய்யும் பொழுது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செலவு பண்ணுவீங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் இங்கே உமராவுக்காக வேண்டி, உங்களுக்கு பெண்களாக இருந்தால் புர்கா எடுக்கணும், மக்கானா எடுக்கணும், இல்லை தேவைகள் ஏதாவது ஊரில் சொல்லியிருப்பாங்க, உங்கள் காசை நீங்கள் செலவு பண்ணீங்க, உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ வேகமாக செலவு பண்ணுவீங்க. ஆண்களாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஜாமான் வாங்கிட்டு போகணும், ஏதாவது அதில் என்ன செய்யப்படும், உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணுவீங்க. ஆனால் செலவு பண்ணது தெரியாது, உங்களுக்கு ஏதாவது வலிக்குமா, சந்தோஷத்தோட நீங்கள் செலவு பண்ணுறீங்கல்ல. ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு 5 ரியால் எடுத்து சதக்கா செய்யணும்னு நியத்து வைங்க. இந்த 5 ரியாலுக்கு உங்க மனதில் ஏற்படக்கூடிய அந்த வலியை ஒவ்வொருவரும் உணர்வீங்க, நானும் உணர்வேன். வலி என்னன்னா என்னமோ இதயத்தை பிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஏன்னா சைத்தான் விட மாட்டாங்களே. 50 ரியால் 100 ரியால் நீங்க அப்படி அள்ளி கொடுப்பீங்க குடும்பத்துக்கா, நீங்க பேரன் பேத்தி சொந்த பண்ணும் அல்ல எல்லாருக்கும் நான் வாங்கிட்டு போவேன் பொருளை, அப்ப எனக்கு வலிக்காது, அவ்வளவு சந்தோஷமா செலவு பண்ணுவேன். 1000 ரியால் செலவு பண்ண சொல்லுவேன், 2000 ரியால் செலவு பண்ணுவேன். எனக்கு கடுகளவு கூட இன்னும் செலவு பண்ணுங்கிற அந்த இன்னும் காசு கையில இருந்துச்சுன்னா இன்னும் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போயிருப்பேன், இன்னும் காசு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிருப்பேன், செலவு செஞ்சுட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் நம்மிடத்திலே வருமே தவிர என்ன ஆகும், இந்த பொருளாதாரத்தை இந்த 1 ரூபா நீங்க சதக்கா செய்யுங்க உள்ள உங்கள்கிட்ட அந்த எண்ணமே வந்துடும். சதக்கா செய்யக்கூடிய எண்ணங்கள் வந்தாலும் பாக்கெட்ல அந்த 5 ரியால 10 ரியால இருக்கும், அதை கொடுக்க விட மாட்டான். உங்களுக்கு போகும்போதே யாருக்கு கொடுக்கலாம், இந்த வாரியில போகும்போதே யாரையாவது பார்ப்போம், ஏதாவது கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இவருக்கு கொடுப்போமா இல்லை இவர் வேணாம் அவருக்கு கொடுப்போமா, இப்படியே போகும்பொழுது உங்க சிந்தனைகளை மாற்றும். கடைசியில அந்த பணத்தையே நீங்க கொடுக்காத மாதிரியே உங்கள்கிட்டயே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பணம். அதுதான் நபிசா சொன்னாங்க, அவங்களுக்கு சதக்கா செய்ய வேண்டி கூடக்கூடிய அந்த எண்ணம் வந்து விட்டது என்றால் உடனே செஞ்சிருங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு தடவை தொழுகையில நிற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தொழுகையை ஜமாத்து சொல்லப்பட்டு இகாமத் சொல்லப்பட்டு மெஹராப்ல அல்லாஹ்வுடைய இருக்கும் பொழுது போறாங்க வீட்டுக்கு, போயிட்டு சதக்கா செஞ்சுட்டு வந்து தொழு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல கூட சைத்தான் என்ன செஞ்சிருவான், தொழுது முடிச்சு கொடுக்கலாம், தொழுகையில தானே இருக்கும், இபாதத்துல தானே இருக்கும், அதனால தொழுகையை முடிச்சுட்டு கொடுத்துருவோமே, தொழுகை முடிச்சு அந்த வியாபாரமே வராது, அந்த எண்ணமே வராது.